Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 19th sum பார்க்கலாம். Arjun carries on grocery business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. Particularsல என்னென்ன items கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Plant and machinery, stock, sundry debtors, sundry creditors, cash at bank. இப்போ இது எல்லாத்துக்குமே opening balance and க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 showed the following: advertising 4,700 rupees, carriage inwards 8,000 rupees, cash paid to creditor 64,000 rupees, drawings 2,000 rupees. அடிஷனலா இன்னுமே சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. Total sales during the year were 85,000 rupees, purchases returns during the year were 2,000 rupees and sales return were rupees 1,000. Depreciate plant and machinery by 5%, provide rupees 300 for doubtful debts, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. இந்த சம்ல நம்ம trading and profit and loss account போடணும் and also balance sheet போடணும். இந்த சம்ல நம்மளுக்கு opening capital கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட முடியும் இல்லையா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். அண்ட் இங்க பாருங்க, டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுக்கல. ஸோ நம்ம பர்ச்சேசஸும் கண்டுபிடிக்கணும். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் இருக்கு அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை வச்சு நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்டும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடலாம். இன் த புக்ஸ் ஆஃப் அர்ஜுன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 1st April 2018. liabilities, assets எல்லாமே பேட்டர்ன் கரெக்டாக போட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்போது இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ்ல எதெல்லாம் அசெட்ல வரும், எதெல்லாம் லைபிலிட்டிஸ்ல வரும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்றது நம்மளுடைய சொத்து. ஸோ அசெட்ல வரும். ஸ்டாக்கும் நம்மளுடைய அசெட், சன்ட்ரி டெப்டாஸும் அசெட் தான். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ்ல வரும். கேஷ் அட் பேங்க் நம்மளுக்கு அசெட்ல வரும். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் 4,000 rupees கொடுத்துருக்காங்க. அசெட் சைட்ல கேஷ் அட் பேங்க் 4,000 rupees போட்டாச்சு. ஸ்டாக் 9,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அசெட் சைட்ல 9,000 போட்டாச்சு. சன்ட்ரி டெப்டாஸ் 2,000 rupees கொடுத்துருக்காங்க, அதையுமே இங்க எழுதியாச்சு. சன்ட்ரி டெப்டாஸ் 2,000 rupees. தென் பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000 rupees கொடுத்துருக்காங்க, அதையுமே எழுதிக்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000 rupees. நெக்ஸ்ட் லயபிலிட்டி சைட்ல ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 5,000 rupees கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து எழுதிக்கலாம். கிரெடிட்டாஸ்ல 5,000 rupees. இப்போ நமக்கு அசெட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 35,000 rupees வருது. அண்ட் லைபிலிட்டி சைட்ல 5,000 மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 35,000ல இருந்து 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 30,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர்னு கண்டிப்பா மறக்காம போட்டுருங்க. கீழே 30,000 rupees போடணும். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. இப்போ கிரெடிட்டாஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000 rupees. இதை எடுத்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுக்கணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைட்ல 5,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் பே டு கிரெடிட்டாஸ் 64,000 rupees இருக்கு. ஸோ நம்ம கேஷ் பே பண்ணிருக்கிறதுனால இது நம்ம டெபிட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். டு கேஷ் பெய்ட் 64,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த சம்ல பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையுமே நம்ம கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல தான் போடணும் இல்லையா? ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் 2,000 rupees கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் 2,000 rupees. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே இந்த சம்ல கொடுக்கல, அதனால நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். இப்போ டோட்டல் கிரெடிட்டாஸ்ல போடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை, பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிடலாம். அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4,000 rupees கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து எழுதிக்கலாம். டு பேலன்ஸ் கேரி டவுன் 4,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு டெபிட் சைட்ல 70,000 rupees இருக்கு அண்ட் கிரெடிட் சைட்ல 5,000 rupees இருக்கு டோட்டல். ஸோ 70,000ல இருந்து 5,000 போச்சுன்னா பேலன்ஸ் 65,000 இருக்கும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் பிராக்கெட்ல கிரெடிட் போட்டுக்கோங்க. கீழே பேலன்சிங் ஃபிகர் போட மறக்காதீங்க. அமௌண்ட் 65,000 rupees. டோட்டல்ல 70,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பர்ச்சேசஸ் உடைய அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 டெப்டார் கிரெடிட்டார் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் தான் போடுவோம் இல்லையா. டு ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டு ஸ்டாக்ல 9000 rupees கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இதை தான் எழுதணும். 9000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டு பர்ச்சேசஸ்னு போட்டுக்கோங்க. இந்த சம்ல நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த அமௌண்ட் 65,000 rupees மேல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அது. இந்த சம்ல கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் கேஷ் பர்ச்சேஸ் இருந்தா அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு இல்லையா, லெஸ் ரிட்டர்ன்ஸ் போட்டுக்கோங்க. 2000 rupees கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ 2000 போட்டாச்சு. இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்ப 65,000ல இருந்து 2000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 63,000 rupees வரும். நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 8,000 rupees. ஸோ கேரேஜ் இன்வர்ட்ஸ், ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடணும். இன்வர்ட்ஸ் அப்படின்ற வேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடணும். இதுவே அவுட்வர்ட்ஸ்னா பிஎன்எல்ல போடணும். ஸோ கேரேஜ் இன்வர்ட்ஸ் 8,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ்னு போட்டுக்கோங்க. இங்க நமக்கு டோட்டல் சேல்ஸ் 85,000 rupees கொடுத்திருந்தாங்க அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் 1000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் பை சேல்ஸ்னு போட்டு 85,000 rupees போடுங்க. லெஸ் ரிட்டர்ன்ஸ் 1000 rupees போடுங்க. 85,000ல இருந்து 1000 rupees மைனஸ் பண்ணோம்னா 84,000 rupees வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் போட்டுக்கலாம். பை க்ளோசிங் ஸ்டாக் 16,000 rupees. ஸ்டாக் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு டெபிட் சைட்ல இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கிறதையும் டோட்டல் பண்ணுங்க. இப்ப கிரெடிட் சைட்ல இருக்கிற ஃபிகர்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 lakh வருது அண்ட் டெபிட் சைட்ல 80,000 rupees வருது. ஸோ 1 lakhல இருந்து 80,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 20,000 rupees தான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர், அதாவது கிராஸ் ப்ராஃபிட். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் 20,000 போட்டுக்கோங்க. 1 lakh டோட்டல்ல போட்டுருங்க ரெண்டு சைடுமே. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். டெபிட் சைட்ல கேரி டவுன் பண்ணியிருந்தோம்னா கிரெடிட் சைட்ல பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் போட்டு 20,000 rupees ப்ராட் டவுன் பண்ணிக்கணும் பிஎன்எல்க்கு. இங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அட்வர்டைசிங் 4,700 rupees கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டு அட்வர்டைசிங் 4,700 rupees. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க 5%. பிளான்ட் அண்ட் மெஷினரியோட க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து 5% கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ப்ரொவைட் ₹300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு ஒரு 300 rupees இருக்கு. அதையுமே நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம். இங்க ரெண்டுத்துக்குமே 20,000 தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற வேற அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் நீங்க எடுக்கணும். ஸோ 20,000 இன்டூ 5/100 அப்படின்னு போடணும். இங்க நான் இப்ப போடுறேன் பாருங்க. 20,000 இன்டூ 5/100. 5% அப்படின்னா 5/100. இந்த ரெண்டு ஜீரோஸும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 5 0 0 5 0 0 5 2 10. ஸோ 1000 rupees வரும். இதுதான் டெப்ரிசியேஷன். டு டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 1000 rupees. டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 300 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல எதுவுமே இல்ல. டோட்டல் வந்து 20,000 தான் வரும் கிரெடிட் சைட்ல அண்ட் டெபிட் சைட்ல 6,000 rupees வரும். இந்த மூணு ஃபிகர்ஸ் ஆட் பண்ணா. ஸோ 20,000ல இருந்து 6,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 14,000 rupees தான் நமக்கு நெட் ப்ராஃபிட். டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதிக்கணும். இதை நம்ம கேபிட்டல்ல ஆட் பண்ணிக்குவோம் பேலன்ஸ் ஷீட் போடும்போது. டோட்டலா 20,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் போட்டுலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. liabilities rupees, assets rupees எல்லாமே பேட்டர்ன் கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் எடுத்துக்கலாம். கேபிட்டல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஓப்பனிங் கேபிட்டல், அதை தான் எடுத்து எழுதணும். 30,000 rupees. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, அதுல நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சது 14,000 rupees. இதை வந்து கேபிட்டல்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ கேபிட்டல்ல 30,000 இந்த காலம்ல போடுங்க. ஆட் நெட் ப்ராஃபிட்னு போட்டு 14,000 போடுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 44,000 rupees வரும். இதுல இருந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். கொஸ்டின்ல டிராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க 2,000 rupees. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். லெஸ் டிராயிங்ஸ் 2,000 போடுங்க. 44,000 இருந்து 2,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 42,000 rupees வரும். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க லயபிலிட்டிஸ்ல. க்ளோசிங் பேலன்ஸ் 4,000 rupees. இதை தான் எடுத்து எழுதிக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அசட் சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கேஷ் அட் பேங்க் 6,000 rupees கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். அசட்ல கேஷ் அட் பேங்க் 6,000. நெக்ஸ்ட் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு 16,000 rupees. ஸ்டாக் 16,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டாஸ் போட்டுக்கணும். 5,300 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 5,300ல இருந்து நமக்கு டவுட்ஃபுல் டெப்ட்ஸோட 300 rupees கொடுத்துருந்தாங்க. அந்த 300 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் 5,300 லெஸ் ப்ரொவிஷன் 300. 5,300ல இருந்து 300 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5,000 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி, இதுக்குமே டெப்ரிசியேஷன் இருந்தது இல்லையா? ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் 1,000 rupees இருந்துச்சு. ஸோ 20,000
பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு போகணும் 1000 rupees மைனஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000 rupees இன்னொரு காலம்ல போடுங்க. லெஸ் டெப்ரிசியேஷன் 1000 rupees. ஸோ 20,000லேருந்து 1000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 19,000 rupees வரும். இப்போ நமக்கு அசட் சைடில் இருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 46,000 rupees வருது. அண்ட் லயபிலிட்டிஸ்ல இருக்க இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 46,000 rupees வருது. ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.